Good morning students. So இன்னைக்கு நம்ம 5th chapter பார்க்க போறோம் புள்ளியியல். ஸோ இதில் எக்ஸசைஸில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கவனிங்க. மேல் பார்வை. கீழே உள்ள படத்தில் உள்ள பொருட்களை எண்ணி பின்வரும் அட்டவணையை நிறைவு செய்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன பொருட்களின் எண்ணிக்கை என்னென்னு கொடுத்துட்டான். எண்ணிக்கை என்ன பாருங்கள். பந்து எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அதே மாதிரி இதில் மட்டை பந்து எத்தனை இருக்குது, புனல் எத்தனை இருக்குது, சதுர அட்டை எத்தனை இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் இங்கே ஆன்சர் ரைட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய பிக்சரை பார்த்து ஒவ்வொரு பொருளும் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நீ எழுதணும். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து பின்னாடி பேக் சைடு கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? இந்த ஃபஸ்ட் கொஷின் பாரு. அட்டவணையிலிருந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். படத்தில் உள்ள பொருட்களின் மொத்த எண்ணிக்கைனா நீ என்ன பண்ணுவ? ஒவ்வொன்றுலேயும் எல்லாத்துலேயும் மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னு நீ டோட்டலாக கூட்டினீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். மொத்தம் 24. சரியா? அடுத்தது சதுரங்கள் மற்றும் மட்டைகளின் எண்ணிக்கைகளின் வேறுபாடுனாவே என்ன பண்ணுவோம்? கழிச்சோம்னா நமக்கு வேறுபாடு கிடைக்குமா? அப்போது மட்டை எத்தனை இருக்குது? 6. சதுரம் எத்தனை இருக்குது? சதுர அட்டை 6. அப்போ வேறுபாடுனா 6ல் 6 கழிச்சிரு. அப்போ 6ல் 6 கழிச்சிட்டின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? 0. சரியா? அடுத்த கொஷின் பாரு. பந்துகள் மற்றும் மட்டைகளின் எண்ணிக்கைகளின் விகிதம்னா நம்ம இந்த ரேஷியோ பாருங்கள். 8 இருக்குது பந்து, மட்டை எத்தனை இருக்குது? 6. அப்போ விகிதம் அப்படின்னா இந்த மாதிரி 2 டாட் வைப்போம். 8 விகிதம் 6 விகிதத்தில் சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது சம எண்ணிக்கையில் உள்ள பொருட்கள் எவை? சம எண்ணிக்கையில்னா மட்டையும் 6 இருக்கும், சதுர அட்டையும் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். சம எண்ணிக்கையில் மட்டைகளின் எண்ணிக்கையை விட பந்துகளின் எண்ணிக்கை கூடுதலாக எவ்வளவு உள்ளது? அதாவது மட்டையை விட பந்து எத்தனை பந்து அதிகமாக இருக்குன்னு கேட்குறான். அப்போ மட்டை வந்து நமக்கு எத்தனை இருக்குது? 6, பந்து 8. அப்போ மட்டையை விட பந்து எத்தனை இருக்குது? 2 பந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கா? எஸ். அப்போ 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். பாரு அடுத்தது நெக்ஸ்ட்டு பாரு. தரவுகள் சேகரித்தலின் தேவை. தரவுகள் அப்படின்னா என்னங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். கவனிங்க. பாருங்கள். தரவுகள் நமது அன்றாட வாழ்வில் செய்திகளாகவோ அல்லது எண்களாகவோ உள்ள தகவல்களை சேகரிக்க வேண்டிய பல சூழல்கள் ஏற்படுகின்றன. அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் ஒவ்வொரு இதையும் நம்ம சேகரிக்கிறது ஒரு செய்தியாகவோ ஒரு எண்களாகவோ சேகரித்தோம்னா அதை தான் வந்து நம்ம என்னங்கிறோம்? தரவு. இப்போ பாரு, உனது வகுப்பில் கணிப்பானை பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை. கணிப்பான்னா கணினி, அதாவது என்னது? லேப்டாப், கம்ப்யூட்டர் யார் யார் யூஸ் பண்ணுறா? உடன் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. அப்போ ஒரு கிராமத்தில் உள்ள வெவ்வேறு வகையான வீடுகளின் எண்ணிக்கை. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எண்ணிக்கையில் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். இப்போ உங்கள் கிளாஸில் எடுத்துக்கோ. தமிழ் எல்லாமே மார்க்கு கலெக்ட் பண்ணுவோம், இங்கிலீஷ் மார்க்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். யார் ரேங்க் வைஸ் கலெக்ட் பண்ணலாம். உங்கள் கிளாஸில் வந்து பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 6th மொத்தம் எத்தனை கிளாஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் ஸ்கூலில் வேன் எத்தனை இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் எத்தனை இருக்குது, அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு செய்தியாகவோ இல்லைன்னா ஒரு எண்களாகவோ இந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ இன்றைக்கி பிடி பீரியட்னா இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் பிடி விளையாண்டீங்க? ஓகேவா? இன்றைக்கி எத்தனை பேர் ப்ரெசண்ட் இன்றைக்கி எத்தனை பேர் ப்ரெசண்ட்டு, எத்தனை பேர் ஆப்சண்ட்டு, அந்த மாதிரி நம்ம கணக்கெடுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு திரட்டப்பட்ட தகவல்கள் உள்ளது உண்மைகளை தரவுகள் என்கிறோம். அந்த மாதிரி ஒரு தரவுகள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சேகரிக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தரவுகள். ஓகேவா? தரவுகளை சேகரித்தல். தரவுகளை எப்படி சேகரிக்கலான்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாரு. நண்பரின் பெயர், விரும்புகின்ற இனிப்பு, நண்பரின் பெயர், விரும்புகின்ற இனிப்பு 2 பாக்ஸாக கொடுத்துட்டான். ஓகேவா? பாரு. இப்போ வெற்றின்னு கொடுத்துருக்கான், குலோப் ஜாமுன். குறிஞ்சிங்கிற பொண்ணு இந்த நண்பர், குறிஞ்சிக்கு வந்து லட்டு, முல்லைக்கு வந்து கேக்கு, மாதவிக்கு வந்து குலோப் ஜாமுன். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு கலெக்ட் பண்ணியிருக்காங்களா? அதே மாதிரி நீ கலெக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, உங்கள் வகுப்பு மாணவர்களின் பிறந்த மாதங்களின் தரவுகளை சேகரிக்கும். யார் யார் எந்த மாதத்தில் பிறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லை நீ என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வீட்ஸ் என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு நிறையா நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி நிறையான தகவல்களை சேகரிக்கிறது தான் வந்து தரவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ தரவுகள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தரவுகளின் வகைகள். தரவுகளின் வகைகள் பாரு. சேகரிக்கும் அடிப்படையில் தரவுகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து முதல் நிலை தரவுகள் மற்றும் 2ஆம் நிலை தரவுகள். ஓகேவா? தரவுகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். இது 1 மார்க்கில் வரும். சரியா? தரவுகள் மொத்தம் 2 வகைப்படும். ஒன்று வந்து முதல் நிலை தரவு, இன்னொன்று வந்து 2ஆம் நிலை தரவுகள். ஓகேவா? அப்போ முதல் நிலை தரவுன்னா என்னன்னு பார்க்குறோம் பாரு. முதல் நிலை தரவு என்பது மூலத்தரவிலிருந்து பெறப்பட்ட தொகுக்கப்படாத தகவல்கள் ஆகும். அப்படின்னா என்னன்னா, மேலும் இத்தரவுகள் வகைப்படுத்துதல் மற்றும் அட்டவணைப்படுத்துதல் போன்ற புள்ளியியல் சார்ந்த செயல்முறைக்கு உட்படாத தரவுகளாகும். முதல் நிலை தரவுகள் அப்படின்னா, இப்போ நான் எனக்கு ஒரு ஒர்க்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் கிளாஸில் இன்றைக்கி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு ப்ரெசண்ட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நானாக வந்து அந்த நியூஸை வந்து உங்கள் கிளாஸில் நானாக வந்து கேதர் பண்ணுறேன். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? முதல் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? 2ஆம் நிலை. முதல் நிலை தரவுனா நமக்கு வேணும்னா நம்ம டைரெக்டாக போய் வாங்கிக்கிறத வந்து முதல் நிலை தரவு. 2ஆம் நிலை தரவு அப்படின்னா, 2ஆம் நிலை தரவுகள் என்பன ஏற்கனவே திரட்டப்பட்ட தரவுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் ஆகும். திரட்டப்பட்டன என்ன அர்த்தம்? ஏற்கனவே யாராவது வாங்கி வச்சுருப்பாங்க, அதை நான் போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் என்னது? 2ஆம் நிலை தரவுகள். ஓகேவா? உனக்கு ஈஸியாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ உங்கள் கிளாஸில் நான் வந்து இன்றைக்கி யார் இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக யார் யார் ப்ரெசன்ட் அப்படின்னு நான் ஒரு கணக்கு எடுக்க போகிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு தேவை அப்படின்னா நானே வந்து டைரெக்டாக உங்கள் கிளாஸில் வந்து கணக்கு எடுத்துக்கிறேன். அதை வந்து முதல் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ 2ஆம் நிலை தரவுகள்னு என்னது? திரட்டப்பட்ட அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம பிரின்சிபல் மிஸ்க்கு நம்ம கிளாஸோட இன்றைக்கி யார் யார் ப்ரெசன்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து பிரின்சிபல் மிஸ்க்கு வேணும். அப்போது பிரின்சிபல் மிஸ் வந்து டைரெக்டாக எடுக்காமல் என்ன பண்ணியிருப்பாங்க? டீச்சர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஆல்ரெடி அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சுருப்போம் இல்லையா? அப்போது நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்கறது தான் வந்து 2ஆம் நிலை தரவுகள். அப்போ முதல் நிலை தரவுக்கும் 2ஆம் நிலை தரவுக்கும் வித்தியாசம் தெரியுதா? முதல் நிலை அப்படின்னா உனக்கு வேணுங்கிறத நீ டைரெக்டாக போய், இப்போ உனக்கு வேணும்னா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ போய் டைரெக்டாக வாங்கிக்கிறது வந்து முதல் நிலை தரவு. 2ஆம் நிலைனா உன் ஃப்ரெண்டு மூலியமாக இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வாங்குறது தான் முதல் நிலை. இப்போ உனக்கு ஒரு பெண்ணு வேணும் அப்படின்னா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட டைரெக்டாக நீ போய் பெண்ணை வாங்கிக்கிறது முதல் நிலை தரவு. பட் உனக்கு ஒரு பெண்ணு வேணும்னா நீ அந்த பொண்ணுக்கிட்ட நேராக போய் கேட்காம இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்க மூலியமாக வாங்குற இல்லையா? அதுதான் வந்து 2ஆம் நிலை தரவு. புரிஞ்சுதா? இப்போ முதல் நிலைக்கும் 2ஆம் நிலைக்கும் தரவுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுதா? வகுப்பிற்கு வருகை தராத மாணவர்களின் பட்டியலை ஆசிரியர் தயாரித்தல். மாணவர்களின் எழுதும் பழக்கங்களை பற்றி எழுதுகோள் தயாரிக்கும் ஒரு நிறுவனம் நடத்தும் கணக்கெடுப்பு. இப்போ முதல் நிலைக்கும் 2ஆம் நிலைக்கும் உனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ 2ஆம் நிலை பார். வகுப்பிற்கு வருகை தராத மாணவர்களின் பட்டியலை தலைமை ஆசிரியர் பள்ளி அலுவலகத்திலிருந்து பெறுதல். ஓகேவா? அந்த உனக்கு வேணுங்கிறத வந்து இன்னொருத்த மூலியமாக வாங்குறது வந்து 2ஆம் நிலை தரவு. அவ்வளோதான். அப்போ முதல் நிலைக்கும் 2ஆம் நிலைக்கும் உனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருச்சா? ஓகே, இதை பேஸ் பண்ணி எப்படி சம் போடணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?